சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தூத்துக்குடியில் கனிமொழியின் வாகனத்தை விரட்டியடித்த அப்பகுதி மக்கள். கனிமொழி தூத்துக்குடியின் எம்பியாக செயல்பட்டு வருகிறார். அந்த தொகுதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை முழுமையாக தன் சொத்துக்களாக மாற்றிவிட்டார் என்ற புகாரும் நாடாளுமன்றத்தில் தற்பொழுது வரை விவாதமாகவே பார்க்கப்படுகிறது. தனி செயலாளர் மூலமாக விசாரணை நடத்த நாடாளுமன்ற சபாநாயகர் உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். இந்த நிலையில்தான் வருகின்ற சட்டசபை தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் திமுகவிற்கே ஓட்டுக்களை செலுத்த வேண்டும் என்பதற்கேற்ப தற்பொழுது கனிமொழி அவர்கள் வாகனத்தில் சென்றுள்ளார். கனிமொழி அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் வேட்பாளர் என்ற தகவலும் நாம் அனைவருக்கும் தெரியும். தற்பொழுது தூத்துக்குடியில் உள்ள மக்கள் தங்களது தொகுதிக்கு 2வது முறை உங்களை வேட்பாளராக தேர்வு செய்து வெற்றியடைய வைத்த போதிலும் கூட உங்களது ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் எங்களது தொகுதியில் காட்டுவது சரியா? மத்திய அரசு வழங்கிய நிதியை என்ன செய்தீர்கள்? அதற்கான கணக்கை ஏன் நாடாளுமன்றத்தில் காட்டவில்லை? ஒரே ஒரு நிழற்குடை அமைத்துவிட்டு அதற்கு பல லட்சங்கள் செலவானது என்று கூறிவிட்டீர்கள். அங்கு இருந்தது பிளாஸ்டிக் சேர்கள் மட்டும்தான் என்பதையும் ஆதாரத்துடன் காட்டியுள்ளனர். கனிமொழி அவர்கள் அதிர்ச்சியடைந்து விட்டார். இத்தனை நாட்களாக மௌனமாக இருந்த மக்கள் தற்பொழுது கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுவும் தேர்தலுக்கு முன்பாக சாதாரணமாக பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுதே இப்படி நடக்கிறது என்றால் சட்டசபை தேர்தல் நடக்கும் போது பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது நிச்சயமாக விரட்டியடிப்பது உறுதிதான் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் 2024 மக்களவை தேர்தலிலும் இதே சம்பவம் ஆரம்பத்தில் நடந்தது. அதற்கு பிறகு அனைவரையும் சரிக்கட்டி இந்த முறை நிச்சயமாக வெற்றியடைந்தால் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் என்று வாக்குறுதியும் கொடுத்தார். ஆனால் மீண்டும் தவறுகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. கனிமொழி அவர்கள் திருந்திய பாடாக தெரியவில்லை. சட்டசபை தேர்தலிலும் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்தையும் சரி செய்வேன் என்று கூறினால் நிச்சயமாக அதற்கு தமிழக மக்களும் சரி தூத்துக்குடி மக்களும் சரி உங்களுக்கு ஓட்டுக்களை செலுத்தினால்தானே என்பதற்கேற்ப தற்பொழுது கேள்விகள் அதிகமாக கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் கனிமொழி அவர்கள் அதிர்ச்சியடைந்து அங்கிருந்து வாகனத்தில் திரும்பி சென்று விட்டார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்று பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மக்கள் கனிமொழியின் வாகனத்தை விரட்டி அடித்தது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மேலும் மத்திய அரசு வழங்கிய நிதிகள் பல கோடிகளை தற்பொழுது என்ன செய்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்பால் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் அதை பற்றி கூறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.